வணக்கம். நம்ம சத்யஸ்வா கிராஃப்ட்ஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மூடி போட்ட கூடைங்க தாங்க. இப்போ மூடி போட்ட கூடை தான் அதிகமாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த சில்வர் பிளாக் வித் சில்வரில் அதில் இன்றைக்கி நம்ம அட்டை போட்டிருக்கோம். அட்டை போட்டாப்பில் ரெடி பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமெல்லாம் அதிகமாக நம்ம கடைக்கு சேல்ஸ் ஆகும் பார்த்தீங்களா, 2 ரோல் கூட அதில் ஒரு பேஸ்கெட் மேக் பண்ணியிருக்கேன். இந்த பாருங்கள், 2 ரோலில் லெமன் எல்லோ வித் ஸ்கை ப்ளூவில் ரெடி பண்ணியிருக்கேன். இதில் என்ன ஒரு சேஞ்சுனா, பேஸ் மட்டும் கொஞ்சம் ஒரு லைன் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கோம். 24க்கு 10 அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்கேன். ஹைட் 23 போட்டு ஒன்று மடக்கி விட்டுருக்கேன். பாருங்களேன் உள்ள எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குன்னு. இது 2 ரோலுங்க. உங்களுக்கு கடைக்கு வேணும் அப்படின்னாலும் சரி, ரிட்டன் கிஃப்ட்டுக்கு வேணும்னாலும் சரி, நாங்கள் இது மாதிரி ரெடி பண்ணி கொடுக்குறோம். செக்குடு பேட்டர்னில் மேக் பண்ணியிருக்கேன். கைப்பிடி பாருங்கள், 2 வயர் உருட்டு கைப்பிடி தான். பேஸுக்கு பேஸ் ரெடி பண்ணதுக்கப்புறமால குச்சி வச்சுருக்கோம். குமிழ் அட்டாச் பண்ணியிருக்கோம். பேஸ்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த மாதிரி கூட இங்கே எதுக்கு வாங்குவாங்கன்னா, பெரியவங்களுக்கு லஞ்ச் கொண்டு போகலாம், நம்ம மார்க்கெட் யூசேஜுக்கு, கோயிலுக்கு கொண்டு போகிறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த பேக் கரெக்டாக இருக்குங்க. இல்லை இதை விட பெரிய சைஸில் மார்க்கெட் சைஸ் கூட வேணும் அப்படின்னாலும் எங்ககிட்ட உங்களோட கஸ்டமைஸ்டு கலரில் ஆர்டர் பண்ணிக்கலாம். அடுத்து மூடி போட்ட கூட தான் குழந்தைங்களுக்கு, பெரியவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது இந்த மூடி போட்ட கூட தான். பாருங்கள், லாக் வச்சுருக்கோம். ஃப்ளவர் லாக்காக இருந்தாலும் சரி, மேக்னெட்டிக் லாக்காக இருந்தாலும் சரி, ரெண்டுமே நாங்கள் வச்சு கொடுப்போங்க. இதில் ஃப்ளவர் லாக் வச்சு செட் பண்ணியிருக்கேன். உள்ளார பாருங்கள், அட்டை போட்டிருக்கோம். ஆல்ரெடி நான் அந்த பிளாக் வித் சில்வரில் பேக் ரெடி பண்ணிடுவேன். அது கொஞ்சம் இதை விட சின்ன சைஸில் ரெடி பண்ணியிருப்பேங்க. இது பாருங்கள், உள்ள வாஷ் பண்ணுறாப்புல அட்டை போட்டிருக்கோம். உங்களுக்கு வாஷ் பண்ண முடியாத மாதிரி அட்டை அது மாதிரி வேணும்னாலும் போட்டு வாங்கிக்கலாம். இன்றைக்கி இந்த கூடையோட மெஷர்மெண்ட் பார்க்கலாம். 9.5 அடி எடுத்துக்கோங்க. 9 அடியும் 1/2 அடியும் சேர்த்து எடுத்துக்கோங்க. 9.5 அடி எடுத்துக்கிட்டு இந்த கூடைக்கு எத்தனை ஒயர் கட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா 28 ஒயர் கட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இதில் 9 ஒயர் வச்சுருக்கேன். இதில் 9 ஒயர் வச்சுருக்கேன். சரிங்களா, 18 ஆயிடுச்சா. சென்டரில் 8 ஒயர் வச்சுருப்போம். 20, 22, 24, 26 மொத்தமே 26 லைன் நம்ம ஒயர் சுற்றி பின்னுறது வரும். ஆனால் பேஸ் பார்த்திங்கன்னா 28க்கு 12 அப்படிங்கிற மாதிரி வரும். ஏன்னா நம்ம கார்னர் ஒயர் கட் பண்ணிடுவோம் இல்லையா, அதனால மேலே தெரியாதுங்க. கீழே அட்டை போட்டு புஷ் வச்சுருக்கோம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பேகு நீட்டாக. இது மாதிரி போட்டு வாங்கும் பொழுது பேக்கோட லைஃப் ரொம்ப நாள் அதிகமாக இருக்கும். ஹைட் 25 அப்படி இல்லை 26 உங்களுக்கு வர்ற ஹைட்டுக்கு பின்னிக்கோங்க. ஃபுல்லாகவே ரன்னிங் ஒயர் சில்வர் தான் மேக் பண்ணியிருக்கேன். பேஸுக்கு மட்டும் பிளாக் கலர் வச்சுருக்கேன். க்ளோஸ் பண்ணியிருக்கோம் பாருங்கள். க்ளோஸ் பண்ணிவிட்டு கைப்பிடி எல்லாமே பிளாக்லேயே செட் பண்ணியிருக்கேன். 2 ஒயர் உருட்டு கைப்பிடி தான் வச்சுருக்கேன். லாக் நீங்கள் இது மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த பேக்கு பார்க்கவே நீட்டாக இருக்குங்க. உங்களுக்கு இந்த மாதிரி பேக்லாம் வேணும் அப்படின்னா எனக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த கூட பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.